சரி, இப்ப நம்ம 11வது கேள்வியை பார்ப்போம். இந்த 11வது கேள்வி வட்ட நாட்பக்கள்லையும் தொடலைகளோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. சரியா? இப்போ அந்த கேள்வியை நம்ம செய்யறதுக்கு முன்னுக்கு சில பேசிக்கான விஷயங்களை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். வட்டம் வட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு புள்ளியில இருந்து மாறா தூரத்துல அசைகிற எல்லா புள்ளிகளையும் இணைச்சு விட்டால் அதுதான் சொல்றது ஒரு வட்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு செக்கு இருக்கு, அதுல ஒரு மாடை கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாடு எப்படி சுற்றும்? வட்டமா தான் சுற்றும். எப்படி? செக்கை விட்டு ஒரு பலகால தானே கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மாட்டையும் செக்கு. அப்போ அது இந்த பக்கம் தள்ளியும் போக முடியாது, கிட்டையும் வர முடியாது. அவன் மாறா தூரத்துல தான் அசைய முடியும். மாறா தூரத்துல எப்படி அசையனா வட்டமா தான் அசையும். அப்போ ஒரு புள்ளியில இருந்து மாறா தூரத்துல அசைகிறவங்களுக்கு தான் வட்டம். அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அதைதான் சொல்லுவோம் மையம். அதை சாதாரணமா ஓ இல்லைன்னா சீனு குறிப்போம். சென்டர் அப்போ சீனு குறிப்போம், இல்லைன்னா ஓன்னு குறிப்போம். அதை சொல்றது மையம். இந்த மையத்துல இருந்து மாறாத தூரம்னு பேசணும் இல்லையா, அந்த மாறாத தூரம் இங்க எடுத்தாலும் சரி, இங்க எடுத்தாலும் சரி, இங்க எடுத்தாலும் சரி, இந்த வட்டத்துல இருக்க எந்த புள்ளிக்கு நம்ம மையத்துல இருந்து கோடு வரைஞ்சாலும் சரி, அது எல்லாமே ஒரே நீளமா தான் இருக்கும். அந்த நீளத்தை சொல்றது ஆரை. சரியா? அந்த நீளத்தை சொல்றது ஆரை. இந்த ஆரையின் 2 மடங்கு விட்டம். அதாவது இந்த ஆரை அப்படியே மத்த பக்கம் வரைக்கும் நீட்டப்பட்டு இருக்குமாக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும், சரியா, இங்க இருந்து இங்க வரைக்கும், அதை சொல்றது விட்டம், டயமீட்டர். டின்னு கொடுப்போம், சிம்பிள் டி போடுவோம். சரியா? ஆரை பெரும்பாலும் மார்க்கும் சிம்பிளா. ஓகே, இது விட்டம். இதை சொல்றது வட்டத்தின் பரிதி. வட்டத்தின் பரிதி மையத்து கூட வட்டத்தின் பரிதியில இருக்க 2 புள்ளிகளையும் இணைக்கிற மாதிரி போற கோடு தான் விட்டம். அது தெரியுது. வட்டத்தின் பரிதியில இருக்க இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைக்குது, அது மையத்து கூடாகவும் போகுது. அப்ப அதை சொல்றது விட்டம். ஆனா மையத்து கூட போகலன்னா அதை சொல்றது நான். நான் கோடுன்னு சொல்றேன் இல்லையா, கோடு நான் சொல்றேன். இந்த நான் எடுக்கக்கூடிய அதிகூடிய நீளம் என்னன்னு சொன்னா அதான் விட்டம். சரியா? இந்த நான் வட்டத்துக்கு ரொம்ப அந்த ஓரத்திலே இருக்குன்னு சொன்னா அது சின்ன நீளம் உடையதா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூர போகுமா இருந்தா நீளம் கூடும், இன்னும் தூர போகுமா இருந்தா இன்னும் நீளம் கூடும். அப்படி கூடி 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 எவ்வளவு பெருசா வரலாம்னு சொன்னா விட்டம் அளவுக்கு தான் பெருசா வரலாம். விட்டத்தை தாண்டி பெருசா ஒரு 4 நீளம் இருக்க முடியாது. ஓகே, அப்ப நான் இதுதான் நான். சரிதானே? இதான் நான். வட்டத்தின் பகுதியில இருக்க 2 புள்ளிகளை இணைக்கும், ஆனா அது மையத்து கூட போகாது. மையத்து கூட போனாலும் விட்டம். சரியா? அப்ப நான்கிறது இது. இந்த நானை வரைஞ்சு பார்த்தால் இந்த வட்டத்தை இந்த நான் 2 பகுதிகளா வெட்டுது. அதாவது 2 வட்ட துண்டுகளா வெட்டுது. சரியா? இந்த நான் இந்த வட்டத்தை 2 வட்ட துண்டுகளா வெட்டுது. அதுல பெரிய பகுதி, இந்த பகுதி, இந்த பகுதி. சரியா? இன்னொன்று இந்த சின்ன பகுதி. அப்ப நான் வட்டத்தை 2 வட்ட துண்டுகளா வெட்டுது. ஓகே, இது வட்டத்துல தெரிஞ்சிருக்க வேண்டிய சில முக்கியமான விஷயம். இப்ப நம்ம கிரேட் 10ல சில தியரிஸ் படிப்போம், அதையும் நம்ம பார்த்து கொஞ்சம் ஒரு சின்ன சாராம்சம் ஒன்று எடுத்துட்டு போவோம். என்னன்னா, அங்க படிக்கிற தியரிஸ் இதெல்லாம் நமக்கு பேசிக்கா சின்ன கிளாஸஸ்ல இருந்தே தெரியும் தானே. அங்க படிக்கிற தியரி என்ன சொன்னா, ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்துல ஒரு நான் வரையும். அந்த நான் 2 வட்ட துண்டுகள் இருக்கு தானே. இந்த நான் இந்த வட்டத்தை 2 துண்டாக்கி, அதுல ஒரு துண்டத்துல பரிதியில அமைக்கிற கோணம். இந்த நான் பரிதியில அமைக்கிற கோணம், அது இந்த புள்ளியில அமைக்கலாம், இந்த புள்ளியில அமைக்கலாம், இந்த புள்ளியில அமைக்கலாம், எதுல வேணாலும் அமைக்கலாம். இந்த வட்ட துண்டத்துல பரிதியில அமைக்கிற கோணம் அதை நான் தீட்டான்னு சொல்றேன். இந்த வட்டத்துக்கு ஒரு மையம் இருக்குதானே. ஓ, பரிதியில அமைக்கிற கோணத்துக்கு 2 மடங்கை மையத்தில். இது தீட்டாவா இருந்தா இது 2 தீட்டாவாக. சரி, இது தீட்டாவாக இருந்தால் இது 2 தீட்டாவாக இருக்கும். ஒரு நான் ஒரே வட்ட துண்டத்தில், சரியா, ஒரே வட்ட துண்டத்தில் பரிதியில் அமைக்கிற கோணத்துக்கு 2 மடங்கு மையத்தில். இது தீட்டாவா இருந்தா இது 2 தீட்டாவா. இது ஒரு தியரி நம்ம படிக்கும். சரியா? 2வது தியரி என்னன்னு சொன்னா, இந்த நான் ஒரே வட்ட துண்டத்துக்குள்ள எந்த புள்ளியில கோணத்தை அமைச்சாலும், எந்த புள்ளியில வேணாலும் அமைக்கலாம், எந்த புள்ளியில கோணத்தை அமைச்சாலும் இந்த நான் பரிதியில் அமைக்கிற கோணங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும். ஓகேவா? இந்த நான் கவனிச்சுன்னா, இந்த நான் இந்த வட்ட துண்டத்துல இந்த இடத்துல தீட்டாங்கிற கோணத்தை அமைக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனா இதே நான் அதே வட்ட துண்டத்துல வேறொரு புள்ளியில இன்னொரு கோணத்தை அமைக்குது, அந்த கோணமும் கட்டாயம் தீட்டாவா தான் இருக்கும். சரியா? வேறொரு புள்ளியில அமைக்குது, அதுவும் தீட்டாவா தான் இருக்கும். இதுவும் தீட்டா. இன்னொரு புள்ளியில அமைக்குது, அதுவும் தீட்டா, இதுவும் தீட்டா. அதாவது ஒரே வட்ட துண்டத்துல இருக்க கோணங்கள் எல்லாம், ஒரு நான் அமைக்கிற ஒரே வட்ட துண்ட கோணங்கள் எல்லாம் சமனா. சரியா? ஏன் மேல மட்டும் வரைகிறேன்னா, இந்த நான் 2 வட்ட துண்டங்கள் ஒரு உண்டா, ஒண்ணு மேல உள்ள பெரிய பகுதி, இன்னொன்று கீழே உள்ள இந்த சின்ன பகுதி, ஒரே வட்ட துண்ட கோணங்கள் தான் சமனா. சரி, அப்ப இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா.
அதே மாதிரி கீழே அமைக்கப்படும் இல்லையா கோணங்கள், அவங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருப்பான். நான் அதை எக்ஸ்னு போடுறேன், இது எக்ஸா இருந்தா இங்க அமைக்கிறது எக்ஸா, இங்க அமைக்கிறது எக்ஸா. ஆனா இந்த எக்ஸும் தீட்டாவும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த எக்ஸுக்கும் தீட்டாவுக்கும் சம்பந்தம். மேல இருக்க வட்டத்துண்ட கோணங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன், கீழே இருக்க வட்டத்துண்ட கோணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு சமன். இதுவும் அதுவும் சமன் இல்லை, சரிதானே? ஒரே வட்டத்துண்ட கோணங்கள் சமனாகும். இது நம்ம படிச்ச 2வது கேள்வி. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய நான் யாரு? மிகப்பெரிய நான் விட்டம். சரியா? விட்டம். ஒரு விட்டம் பரிதியில அமைக்கிற கோணம் 90 பாகையாகும், செங்கோணமா. சரியா? இது விட்டம், மையத்து கூட போகும். விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் 90 பாகையாகும். சரியா? இதான் நம்ம சொல்லுவோம் அரை வட்ட கோணம் செங்கோணம். ஏன்னா இது ஒரு அரை வட்டம் இல்லையா? விட்டம் ஒண்ணு வரைஞ்சோம்னா வட்டத்தை 2ஆ சமனா பிரிக்கும், அரை வட்டம். அப்ப அந்த அரை வட்டத்துல அமைக்கப்படுற கோணம் செங்கோணம், அரை வட்ட கோணம் செங்கோணம். அப்ப இந்த 3 விஷயங்களும் நம்ம கிரேட் 10ல படிக்கிற வட்டங்களோட சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயம். அப்ப இந்த விஷயத்த நீங்க சாராம்சமா எழுதி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கிரேட் 11க்கு வந்தா அந்த வட்டத்தோட சம்பந்தப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் என்னன்னா வட்ட நாட்பக்கல். வட்ட நாட்பக்கல். சரி, முதல் நாட்பக்கல்னா என்னது? 4 பக்கங்களை கொண்டது நாட்பக்கல். அவ்வளவுதான். 4 பக்கங்கள் இருந்தா அதை நாட்பக்கல்னு சொல்லுவோம். அது ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த கோணத்துலதான் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் சிறப்பான பெயர் இருக்கு. எல்லா பக்கமே சமனா இருந்தா அதான் என்னது? எல்லா பக்கமே சமனா இருக்கு, ஆனா ஒவ்வொரு பக்கங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தான் வரும். அப்படி இருந்தாதான் சதுரம் இல்லையா? அந்த மாதிரி சில ரூல்ஸ் உள்ள நாட்பக்கல்களுக்கு சிறப்பான பெயர்கள் உண்டு. எதிர்பக்கங்கள் சமணம் சமாதானமாக இருந்தால் அது இணைகரம் இல்லையா? ஆனா அது ஒரு நாட்பக்கல் தான். 4 கோடை வச்சு அதை உருவாக்கலாம். அப்ப அது ஒரு நாட்பக்கல் தான். ஆனா அது ஒரு ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டி காரணமா அதுக்கு வந்து சிறப்பான பெயர் இணைகரம்னு ஒண்ணு இருக்கு. நாட்பக்கங்கிறது சிம்பிளா என்னது? 4 பக்கம் இருந்தா நாட்பக்கல். வட்டம்னா என்னன்னு தெரியும். அப்ப வட்ட நாட்பக்கல்னா என்னன்னு கேட்டா, வட்டத்துல ஒரு நாட்பக்கல் 4 உச்சியுமே இருந்தால், நாட்பக்கலுக்கு 4 பக்கம் இருக்க மாதிரி 4 உச்சிகளும் இருக்கு இல்லையா? அப்ப ஒரு நாட்பக்கல் இருக்கு, அந்த நாட்பக்கல் உச்சிகள் ஒரு வட்டத்தின் பரிதியின் மீது இருந்தால் அததான் சொல்றது வட்ட நாட்பக்கல். இது ஏன் ஸ்பெஷல்னு சொன்னா, 4 சும்மா ரெண்டமான ஒரு நாட்பக்கலை எடுத்து இது வட்ட நாட்பக்கல் சொல்ல முடியாது. ஏன்னா 4 புள்ளிகளுக்கு கூடாக கட்டாயம் ஒரு வட்டம் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு புள்ளி கூடாக எத்தனை கோடு வரையலாம்? எக்கச்சக்கமா வரையலாம், நிறைய கோடு வரையலாம். ஆனா 2 புள்ளிகளுக்கு கூட ஒரே ஒரு கோடு தான், நேர்கோடு தான் சொல்லுவோம். நேர்கோடு ஒன்னே ஒண்ணுதான் வரையணும். அதே மாதிரி 2 புள்ளிகள் இருந்தா அல்லது ஒரு புள்ளி இருந்தா எண்ணற்ற வட்டங்கள் வரையலாம், நிறைய வட்டங்கள் வரையலாம். இப்படி வரையலாம், இப்படி வரையலாம், இப்படி வரையலாம் இல்லையா? 2 புள்ளிகள் இருந்தா எண்ணற்ற வட்டங்கள், நம்ம எண்ணவே முடியாது, நிறைய வட்டங்கள் வரையலாம். ஆனா 3 புள்ளிகள் இருந்தா, 3 புள்ளிகள் இருந்தா ஒரே ஒரு வட்டம் தான் வரையணும், ஒரே ஒரு வட்டம் தான் வரையணும். அப்ப 3 புள்ளிகள் இருந்தா ஒரே ஒரு வட்டம் தான் வரையணும். இங்க என்ன நடக்குது? 4 புள்ளிகள் இருக்கு. அந்த 4 புள்ளிகளும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான ஒரு தன்மையில் இருக்கனால அந்த 4 புள்ளி கூடாகவும் ஒரு வட்டம் போகுமா இருந்தா, அந்த 4 புள்ளிகளை இணைச்சு வந்துச்சு இல்லையா ஒரு தளவு, அது வட்ட நாட்பக்கல். சரி, அப்ப இது ஒரு ஸ்பெஷலான விஷயம். சரியா? ஒரு நாட்பக்கல் இருக்கு, ஆனா அவங்களுக்கு உச்சிகள் எல்லாத்தையும் இணைத்து பார்த்தால் ஒரு வட்டம் வருது. சரியா? மையத்துல இருந்து இந்த உச்சிக்கு நம்ம நீளத்தால இருந்து கவராயத்தை எடுத்து இங்க நிலைத்த புள்ளியை வச்சு இங்க பென்சிலை வச்சு அப்படியே ஒரு வட்டம் வரைஞ்சா 4 உச்சிகளுமே கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது ஒரு வட்ட நாட்பக்கல், அவர் ஒரு ஸ்பெஷலான. சரி, இந்த வட்ட நாட்பக்கலோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தியரிஸ் அதான் நம்ம கிரேட் 11ல வட்ட நாட்பக்கல்ங்கிற பாடத்துக்கு கீழே படிப்போம். அந்த விஷயங்களை ஒரு சமரி மாதிரி பார்த்துட்டே போகும். ஒரு நாட்பக்கல் இருக்கு, அந்த நாட்பக்கலுக்கு 4 உச்சிகள் இருக்கும், அந்த 4 உச்சிகளுமே ஒரு வட்டத்தின் பரிதியில இருக்க மாதிரி இருந்தா அதான் வட்ட நாட்பக்கல். அதுல வட்ட நாட்பக்கலோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு தியரி என்னன்னு சொன்னால், வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். அது ஒரு தியரி. நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணி எழுதுங்க. வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்க கோணங்கள். இந்த கோணத்தை நீங்க கருதுவீங்களா இருந்தா அதுக்கு எதிரான கோணம் இது. ஆமாதானே? பக்கத்துல உள்ள கோணம் இல்லை, எதிரில் உள்ள கோணம். இந்த கோணத்தை நீங்க கருதுவீங்களா இருந்தா அதுக்கு எதிரில் உள்ள கோணம் இது. இந்த 2 கோணங்களும் மிகை நிரப்பிகள் ஆகும். மிகை நிரப்பினா என்னன்னு சொன்னா, இந்த கோணத்தை நான் ஏன்னு சொல்றேன், இந்த கோணத்தை பின்னு சொல்றேன். 2 கோணங்கள் இல்லை, 2 சமனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏ, இது பி, ரெண்டுமே வேற வேற நம்பர்ஸ். இந்த ஏயையும் பியையும் கூட்டுனா 180 ஆகும்.
சரியா? எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி ஆகும். மிகை நிரப்பினா 180 பார்க்கும். சரி, அதே மாதிரி ஒரு நேர்கோட்டுல இன்னொரு கோடை வரைஞ்சி இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் பார்த்தா அது மிகை நிரப்பி. என்ன காரணம்? இது ரெண்டையும் கூட்டா 180 வரும். இப்ப மிகை நிரப்பின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க ஒரு வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். சரியா? இது ரெண்டையும் கூட்டினா 180. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? இது ரெண்டையும் கூட்டினா 180. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? அதுவும் 180 தான் வரும். ஏன்? ஒரு நாட்பக்கல் அகக்கோணங்கள் எல்லாத்தையும் கூட்டினா 360. அதுல இதையும் கூட்டினா 180 இருந்தா இதையும் கூட்டினா 180 தான் வரும். அப்பதான் 180 கூட்டம் 360 வரும். ஆகவே ஒரு வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள், அது இவரா இருந்தாலும் சரி, இவர் இருந்தாலும் சரி, எதிர்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாக்கையா வரும். சரியா? அப்ப அதோட ரிவர்ஸையே சொல்லலாம். என்னது? ஒரு நாட்பக்கல் இருக்கு, அந்த நாட்பக்கல் எதிர்கோணங்கள் ரெண்ட நீங்க கூட்டி பாக்குறீங்க. கூட்டி பார்க்க உங்களுக்கு 180 விடையாக வந்தால் அந்த நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல் ஆகும். அப்படி ரிவர்ஸ்லயும் சொல்லுவோம். அதுவும் சரி. சரிதானே? அப்ப இது வட்ட நாட்பக்கல்ல படிக்கிற ஒரு முக்கியமான தியரி. அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னன்னா, வட்ட நாட்பக்கலின் ஒரு சோடி எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள். அதானே நான் சொன்னேன், ஒரு சோடி, அதாவது 2 பேர். இவங்க 2 பேரையும் கூட்டினா மிகை நிரப்பி, அதாவது 180 பாகை வரும். இவங்க 2 பேரையும் கூட்டினா அதுவும் 180 தான் வரும். சரியா? அப்ப 2 எதிர்கோணங்களை கூட்டினாலும் 180 தான் வரும். அதான் ரெண்டாவது கேள்வி. அது நான் முதல்ல சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து மூணாவது பாகம். இதுதானே வட்ட நாட்பக்கல்ல நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். இந்த வட்ட நாட்பக்கல்ல ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டுனா, சரியா? வட்ட நாட்பக்கல்ல ஏதாவது ஒரு பக்கத்தை நீட்டுனா அங்க ஒரு கோணம் உருவாகுது இல்லையா? இந்த கோணம், அதை நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். சரியா? ஒரு வட்ட நாட்பக்கல்ல ஏதாவது ஒரு கோட்டை நீட்டி புறக்கோணம் பாக்குறேன். அந்த புறக்கோணம் தான் நான் எக்ஸ்ன்னு சொல்றேன். கோணம் தானே, அப்ப நான் தீட்டான்னு சொல்றேன். சரியா? ஒரு கோட்டை நீட்டுற, புறக்கோணம் பாக்குறேன், தீட்டா. அப்ப இது தீட்டாவாக இருந்தால் அகத்தெதிர்கோணமும் தீட்டாவாக. சரியா? இது வட்ட நாட்பக்கலுக்கே உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு தியரி. ஒரு பக்கத்தை நீட்டுறீங்க, புறக்கோணம் பாக்குறீங்க, அது தீட்டாவாக இருந்தால் அகத்து எதிர்கோணம் தீட்டாவாக இருக்கும். சரியா? அப்ப இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக வரும். அது மூணாவது தியரி நம்ம படிக்கிற விஷயம். அப்ப அதை நீங்க எழுதுகிறதா இருந்தா இப்படி எழுதிக்கலாம். ஒரு வட்ட நாட்பக்கல் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம், ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம், இதுதான் புறக்கோணம். அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாகும். அப்ப இது தீட்டா வந்தா இதே வரும் தீட்டா. சரிதானே? அது நீங்க உங்களுக்கு ஈஸியா தெரியும். அது உங்களுக்கு தெரியும். இல்ல, வட்ட நாட்பக்கல் என்னது? இதையும் கூட்டினா 180, இதையும் கூட்டினா 180. ஆனா இதை நீட்டுவீங்களாக இருந்தால் இதையும் கூட்டினாலும் 180. எப்படி? இது ஒரு நேர்கோட்டில் இருக்க கோணம். இதையும் கூட்டினா 180, இதையும் கூட்டினா 180. ஆனா இந்த கோணம் மாறல. ஆகவே கூட்டுற இவரும் சமனாதான். புரியுதா? அப்ப வட்ட நாட்பக்கல்ல இவரும் சமனாக பிறகு தானே அந்த விஷயம். அப்ப இது ஏஆக இருந்தால் இதுவும், இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் தீட்டா. அப்ப ஏயும் பியும் கூட்டினா 180, பியையும் இதையும் கூட்டினா 180. ஏன்னா அது நேர்கோட்டில் உள்ள கோணங்கள். ஆகிய வட்ட நாட்பக்கலுக்கு இந்த கோணமும் சமம். அதான் மூணாவது தீர்வு. சரியா? அப்ப இது வட்ட நாட்பக்கலோட சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்து வட்டங்களோட சம்பந்தப்பட்டு வர இன்னொரு பாடம் இருக்கு. என்னன்னா தொடலி. அதுல உள்ள விஷயங்களையும் நம்ம என்னன்னா ஒரு சம்மரி மாதிரி பார்த்துட்டு போயிடுவோம். அப்ப உங்களுக்கு எல்லாமே வட்டத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளையும் என்ன செய்யலாம், எல்லாமே கிளியரா. அப்ப தொடலிகள் பாடத்தோட சம்மரியும் பார்க்கணும். ஓகே, தொடலி அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரியும், வட்டம்னு சொன்னா ஒரு மையம். மையத்துல இருந்து இந்த பருதிக்கு ஒரு கோடு வரைஞ்சா அதான் ஆரை. நீங்க பருதியில இருந்து ஏதோ ஒரு புள்ளியில அந்த புள்ளிக்கு வரைகிற ஆரைக்கு செங்குத்தா தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோடு வரைங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பருதியில இருக்க ஒரு புள்ளிக்கு ஆரை வரைங்க, அந்த ஆரைக்கு இந்த புள்ளிக்கு ஊடா போற மாதிரி ஆனா செங்குத்தா தொட்டுட்டு போற மாதிரி ஒரு கோடு வரையும். சரியா? ஒரு கோடு இருக்கு, அது இந்த ஆரைக்கு செங்குத்தாகவும் இருக்கு, அதே மாதிரி இந்த புள்ளியை தொட்டுட்டும் போகும். அப்படி உள்ள கோட்டை சொல்றது தொடல். தொடல். சரியா? இது மையம், இது பருதியில இருக்க ஒரு புள்ளி. இந்த மையத்தையும் பருதியில இருக்க புள்ளியையும் இணைச்சா ஆறுன்னு போடுறேன். இந்த ஆரை இந்த தொடுதலே அந்த புள்ளி, இந்த புள்ளி கூட தொட்டுட்டு ஒரு கோடு போகணும். ஆனா அந்த கோடு ஆரைக்கு செங்குத்தாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கோட்டை தான் சொல்றது நம்ம தொடலி. சரியா? அப்ப தொடலிங்கிறது என்னது? ஒரு வட்டம் மீதுள்ள புள்ளி கூடாக ஆரைக்கு செங்குத்தாக செல்லும் கோடு. ஒரு வட்டம் மீதுள்ள புள்ளி கூடாக ஆரைக்கு செங்குத்தாக செல்லும் கோடு தொடலி என்ன. சரியா? அதான் தொடலின்னு சொல்றோம்.
ஆனா அது ரிவர்ஸையும் நம்ம சொல்லலாம். அது ஒரு மறுதரைன்னு சொல்றதால, அதாவது அது ஒரு தலைகளையும் சொல்லலாம். ஒரு வட்டத்துக்கு தொடலி ஒண்ணு வரைஞ்சால், சரியா, ஒரு வட்டத்துக்கு தொடலி ஒண்ணு வரைஞ்சால், தொடலினா ஒரு புள்ளியை தொட்டுட்டு தானே போகணும். அந்த தொட்டுட்டு போற இடத்துல இருக்க ஆரைக்கு அந்த தொடலி செங்குத்தாக, சரியா. தொடலி ஒண்ணு வரைஞ்சா அது தொற்ற புள்ளிக்கு ஆரை வரையும் போது அந்த ஆரையும் தொடலியும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தாக இருக்கும். அப்ப அது ரிவர்ஸ்ல சொல்றேன். செங்குத்தா வரைஞ்சா தொடலி, தொடலியா இருந்தா செங்குத்தா, ரெண்டுமே உண்டு, சரியா. சில வேளை தொடலின்னு காட்ட சொன்னா ஆரைக்கு செங்குத்தா இருக்கீங்கன்னா சரி. இது ஆரையும் காட்ட, இது வந்து மையத்து கூட போகும், இல்லாட்டி ஆரை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேள்வி வந்தா தொடலிக்கு செங்குத்தா இங்க இருந்து ஒரு கோடு போகுதுன்னு காட்டினா சரி. அப்ப ரெண்டு பக்கமே சரி. நீங்க பாஸ் பண்ணி வேணும்னா இல்லாட்டி ரிவைண்ட் பண்ணி கூட நீங்க கேட்டு எழுதிக்கலாம் இல்லையா. நீங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்கணும். தேற்றமா ஞாபகம் வைக்கிறது நல்லதுதான். அப்படி ஞாபகம் வைக்க முடியாட்டி உங்களுக்கு விளங்குற மாதிரி எழுதிக்கோங்க. உங்க மொழி நடையிலேயே எழுதிக்கோங்க. பிறகு நீங்க ரீசன் எழுதும் போது நீங்க ஷார்ட்டாவோ இல்லாட்டி எக்ஸாம் பேப்பர்ஸ் ஸ்கீம்ஸை பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை அதை எழுதிக்கணும். நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு விளங்குற மொழி நடையிலே எழுதிக்கணும், சரியா. ஓகே, இது ரெண்டாவது தியரி, சரியா. அதாவது என்னது, ஒண்ணு தியரி, அடுத்தது அந்த தியரிக்கு மறுதல். வேற என்ன பாருங்க. அடுத்து ஒரு வட்டம் இருக்கு. வட்டத்துக்கு வெளியில ஒரு புள்ளி இருக்கு. உள்ளுக்குள்ள வட்டத்துக்கு வெளியில ஒரு புள்ளி. இந்த வெளியில இருக்க புள்ளி இந்த வட்டத்துக்கு ரெண்டு தொடலிகளை உருவாக்கும். இந்த வெளியில இருக்க புள்ளியில இருந்து இந்த வட்டத்துக்கு ரெண்டு தொடலிகள் வரையலாம். வட்டத்துக்கு வெளியில இந்த புள்ளி இருக்கனால இதை புறப்புள்ளின்னு சொல்லுவோம். புறப்புள்ளி. அப்ப இந்த புறப்புள்ளியில இருந்து இந்த வட்டத்துக்கு ரெண்டு தொடலிகள் வரையலாம். ரெண்டு தொடலிகள்னா என்ன அர்த்தம்? இங்க வரும், மையம் இருக்கும், இங்கதான் தொட்டு போட்டு ஒரு ஆரை வரையுங்க. அந்த புள்ளிக்கு போற மாதிரி ஒரு ஆரை வரையுங்க. இங்க இந்த புள்ளி கூடாக போற மாதிரி ஒரு ஆரை வரையுங்க. இந்த ஆரைக்கு இந்த தொடலி செங்குத்தா இருக்கும், இந்த ஆரைக்கு இந்த தொடலி செங்குத்தா இருக்கும். நான் என்ன, ஒரு புறப்புள்ளியில இருந்து ரெண்டு தொடலிகள் உங்களால வரையும், சரியா. இப்ப இந்த ரெண்டு தொடலிகள் பத்தி தான் சில தியரிஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த புறப்புள்ளியையும் மையத்தையும் ஒரு கோட்டால இணைச்சிங்கன்னா, ஒரு புறப்புள்ளியை இந்த புறப்புள்ளியையும் இந்த மையத்தையும் ஒரு கோட்டால இணைத்தால் இந்த ரெண்டு தொடலிகளும் ஒரு கோணத்தை உண்டாக்கிருக்கும் இல்லையா. அதாவது இந்த கோடு வரையறதுக்கு முன்னுக்கு இந்த தொடலியும் ஒரு கோணத்தை உண்டாக்குச்சு இல்லையா. இந்த முழு கோணம், அந்த முழு கோணத்தை நீங்க இப்ப வரைஞ்ச இந்த கோடு, புறப்புள்ளியையும் மையத்தையும் நினைக்கிற கோடு சமண ரெண்டா பிரிக்கும். இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் தீட்டாவாக, இது 20 பாகையா இருந்தா இதுவும் 20 பாகை, இது 45 இருந்தா இதுவும் 45. தொடலிகள் ரெண்டையும் இடைப்பட்ட கோணத்தை இந்த புறப்புள்ளியும் மையத்தையும் இணைக்கிற கோடு சரி சமண ரெண்டா பிரிக்கும், சரி. அப்ப இந்த ரெண்டு தொடலிகளோட சம்பந்தப்பட்ட ஒரு தியரி அது. அடுத்து, இந்த புறப்புள்ளியில இருந்து வட்டத்தை தொடுற புள்ளி வரைக்கும் இருக்கு ஒரு தூரம் இருக்கு இல்லையா. இந்த நீளம், இந்த தொடலியில நீளம், புறப்புள்ளியில இருந்து வட்டத்தை தொடுற புள்ளிக்குள்ள நீளம், இந்த நீளம் ரெண்டு தொடலிக்குமே சமனாக இருக்கும். இந்த புறப்புள்ளியை நான் ஏன்னு சொல்றேன், இதை பின்னு சொல்றேன், இதை கியூன்னு சொல்றேன். என்ன தியரின்னு சொன்னா, ஏபியும் ஏக்யூவும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா இருக்கும். புறப்புள்ளியில இருந்து வரைகிற ரெண்டு தொடலிகளும் நீளத்தில் சமம். எங்க வரைக்கும்? தொடுற புள்ளி, சரிதானே. அது அடுத்த தியரி. அதே மாதிரி சரி, அதே மாதிரி இந்த தொடலி மையத்துல எதிரமைக்கிற கோணம் யாருன்னு கேட்டா இது, சரியா. இந்த தொடலி மையத்தில் எதிரமைக்கிற கோணம் இது. இந்த தொடலி வட்டத்தின் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் இது. இந்த கோணமும் இந்த கோணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமம், சரியா. இந்த தொடலி மையத்தில் எதிரமைக்கும் கோணமும் ஏன்னு போடுறேன், இந்த தொடலி மையத்தில் எதிரமைக்கிற கோணமும் அதுவும் ஏதான், சரியா. ரெண்டுமே ஏதான், ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமனா. ரெண்டு தொடலிகளும் மையத்தில் எதிரமைக்கும் கோணம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு. அப்ப இது தொடலிகளோட சம்பந்தப்பட்ட தியரிஸ், விளங்குதா? சரி, இப்ப தொடலிகள்ல இன்னொரு மிக முக்கியமான தியரி இருக்கு. ஒரு வட்டம் இருக்கு, சரியா. இந்த வட்டத்துக்கு ஒரு தொடலி வரையணும். இந்த வட்டத்துக்கு ஒரு தொடலி வரையணும். தொடலின்னு சொன்னா இந்த வட்டத்தை ஒரு இடத்துலதான் தொடும், சரியா. ஒரு இடத்துலதான் தொடும், அதான் தொடலி. தொட்டுட்டு போகணும், இப்படி வெட்டிட்டு போனா அது தொடலி கிடையாது, சரியா. தொட்டுட்டு போகணும், அப்போ ஒரு இடத்துலதான் தொடும். இப்போ இந்த தொட்ட புள்ளி இருக்கு இல்லையா, அதான் நம்ம சொல்லுவோம் தொடு புள்ளி. இந்த தொடலி இந்த வட்டத்தை தொட்ட புள்ளி தான் தொடு புள்ளி. இந்த தொடு புள்ளியில ஒரு நான் வரையும். விட்டம் இல்ல, விட்டமா இருந்தாலும் சரியாகும், ஆனா ஒரு நான் வரையுங்க. நான் எப்படி இருக்கும்? அது மையத்து கூடாக போகும், மையத்து கூட போகாது. ஒரு நான் வரையும், இப்படி வரையும், சரியா. ஒரு நான், இது ஒரு நான் இல்லையா.
வட்டத்தை பாருங்க ரெண்டா வெட்டுது, அப்ப அது ஒரு நான். அப்ப தொடுபுள்ளியில ஒரு நான் வரையும். இந்த தொடலியும் இந்த நானும் ஒரு கோணத்தை உருவாக்குது இல்லையா, தீட்டா. சரியா? இந்த தொடுபுள்ளியில வரையப்பட்ட நானும் இந்த தொடலியும் சேர்ந்து ஒரு கோணத்தை உருவாக்கும். இந்த கோணம், இந்த நான் இருக்கு தானே, இந்த நான்கு எதிர் வட்டத்துண்டு, அதாவது இந்த கோணம் இருக்குது இந்த வட்டத்துண்டு, இந்த வட்டத்துண்டுக்குள்ளதான் இந்த தீட்டாங்கிற கோணம் இருக்கு. அதுக்கு எதிரில இருக்குல்லே ஒரு வட்டத்துண்டு, அந்த வட்டத்துண்டுல பரிதியில அமைக்கிற கோணம் இருக்கு தானே, பரிதியில அமைக்கிற கோணம். அதாவது இந்த கோணம் இருக்கிறது இந்த வட்டத்துண்டு, அது இல்லாம எதிரில இருக்க வட்டத்துண்டு, சரியா? அது இல்லாம மத்த வட்டத்துண்டு, அந்த வட்டத்துண்டுல இந்த நானால பரிதியில அமைக்கப்படுற கோணம், சரியா? அந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்று சமனாக. சரி, இதான் ஜியோமெட்ரிக்கலா நிறுவி எடுக்கப்பட்ட முடிவு. இந்த தொடலி ஒண்ணு இருக்கு, அந்த தொடலி வட்டத்தை ஒரு புள்ளியில தொடும், ஒரு புள்ளியில தான் தொடணும். அந்த ஒரு புள்ளிய தான் நம்ம சொல்றோம் தொடுபுள்ளி. அந்த தொடுபுள்ளியில இருந்து ஒரு நான் வரைகிற வட்டத்துக்கு அந்த நானும் தொடலியும் அவங்களுக்குள்ள ஒரு கோணத்தை அடைப்பாங்க. இந்த கோணம் எங்க இருக்கு? இந்த வட்டத்துண்டுக்குள்ள இருக்கு. அப்போ அதுக்கு எதிரான வட்டத்துண்டு இருக்கு இல்லையா, இங்க சின்ன வட்டத்துண்டுக்குள்ளதான் இந்த தீட்டா இருக்கு. அப்ப அதுக்கு எதிரானவர் யாருன்னா இந்த பெரிய வட்டத்துண்டு. அந்த பெரிய வட்டத்துண்டில் இந்த நான் பரிதியில எதிரமைக்கிற கோணமும் இந்த கோணமும் ஒண்ணுக்கு ஒன்று சமனாகும். அப்ப இது தீட்டாவா இருந்தா இது தீட்டாவா இருக்கு. அதான் கடைசி தேட்டம். அப்ப வட்டங்களோட சம்பந்தப்பட்ட கிரேட் 10ல உள்ள கிரேட் 11ல உள்ள எல்லா விஷயங்களுமே இங்க கவர் ஆயிடும். நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? எழுதிக்கோங்க, எழுதி ஒரு சாராம்சம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பேப்பர் உங்க கையில இருக்குமாதிரி வட்டம் பத்தி திரும்ப இருக்கா மெனக்கட்டு உட்காந்து பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அதை வச்சு நீங்க எல்லா கேள்விகளையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப இங்க வட்டத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா தியரிகளையும் நம்ம பேசுவோம். சரியா? இது ஒரு முக்கியமான தியரி. ரைட்? இப்ப நம்ம வரும் கேள்வி. ஓகே, இப்ப நம்ம வரும் கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் சி ஆகும், ஏபி விட்டமாகவும் உள்ளது. ஏபி ஒரு விட்டமாகும். விட்டம்னா என்ன அர்த்தம்? வட்டத்தின் பரிதியில இருக்க ரெண்டு புள்ளிகள் உன்னோடு நீக்கப்பட்டிருக்கணும். ஆனா விட்டம் தானே, அப்ப அது மையத்துக்கு கூடாகும். அப்ப சி தான் நான் நினைக்கிற மையம் பார்க்கணும். காட்டப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் சி ஆகும். அப்ப இது மையம் சி, ஏபி விட்டமாகவும் உள்ளது. அப்ப ஏபி மையத்துக்கு கூட போகுது, படம் சரி. சிடி என்பது விட்டத்திற்கு செங்குத்தாக வரையப்பட்ட ஆரை. விட்டத்துக்கு செங்குத்தாக வரையப்பட்ட ஒரு ஆரை தான் யாருன்னு கேட்டா சி. சரியா? நீங்க என்ன கோணத்துல வேணாலும் மையத்துல இருந்து ஆரைகள் வரைஞ்சுக்கலாம். ஆனா இந்த விட்டத்துக்கு செங்குத்தா வரையப்பட்ட ஒரு ஆரை தான் சிடி. செங்குத்தா இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம், அதுல அங்கிட்டு வரைஞ்சிருக்காங்க, அதுதான் சிடி. ஏபி விட்டத்துக்கு ஏ புள்ளியில் ஜிஹெச் தொடலி வரையப்பட்டது. அதாவது ஏபிங்கிற விட்டத்துக்கு ஏங்கிற புள்ளியில தொட்டுட்டு போற மாதிரி ஜிஹெச்னு ஒரு தொடலி வரைஞ்சிருக்கும். சரியா? ஏஇ மற்றும் ஏஎஃப் யாரு? ஏஇ மற்றும் ஏஎஃப், ஏஇ மற்றும் ஏஎஃப் என்பன ஏ புள்ளியில் வட்டத்திற்கு வரையப்பட்ட ரெண்டு நான்கள் ஆகும். அப்ப இது ஒரு நான், சரி, இது ஒரு நான், அதுவும் சரி. இபி மற்றும் இஎஃப் இணைக்கப்பட்டுள்ளது. இபி மற்றும் இஎஃப் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப படத்துல எல்லா விஷயங்களுமே வரைஞ்சு தந்திருக்காங்க. சில வேளை சில விஷயங்களை படத்துல தராம எழுதி மட்டும் தந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் குறிச்சு அதை வரைஞ்சி சரியா காட்டுறதுக்கு மார்க்ஸ் தருவாங்க. ஆனா இங்க அப்படி ஒரு கேள்வி இல்லை. இங்க நல்ல வட்டம் இருக்கு, வட்டத்துல உள்ள எல்லா தரவுகளையும் அவங்க குறிச்சே தந்திருக்காங்க. ஈஸி, அவங்களுக்கு எல்லாமே வரைஞ்சே தந்துட்டாங்க. ரைட், முதலாவது கேள்வி. இபிஐசி ஒரு வட்ட நாட்பட்டல் என்ன நிறுவுது? இபிஐசின்னு எழுதக்கூடாது, இபிசிஐன்னு தான் எழுதணும். அதான் சரி, இபிசிஐன்னு தான் எழுதணும். ஒரு ஆர்டர்ல தான் எழுதணும். இபிசிஐ அதுதானே ஒரு நாட்பட்டல். இபிஐசின்னு எழுதுனா ஒரு நாட்பட்டல் வராது. அப்போ ஒரு ஆர்டர்ல தான் எழுதணும். இபிசிஐ ஒரு வட்ட நாட்பட்டல் என்ன நிறுவுது? சரி, அதான் முதல் கேள்வி. ரைட், நம்மளுக்கு தெரியும் வட்ட நாட்பட்டல்னா என்னன்னு நம்ம இப்ப பார்த்துட்டோம். என்ன பண்ணணும்? இதுதான் நம்ம கருதுற நாட்பட்டல். சரியா? இதுதான் நம்ம கேள்வியில இருக்க நாட்பட்டல். இதை ஒரு வட்ட நாட்பட்டல்னு காட்டணும். நீங்க பார்த்தோன்னே யோசிக்க கூடாது. வட்டம் வந்து இந்த இருக்கு வட்டம், அதுல ரெண்டு புள்ளி சரியா பரிதியில தொட்டுட்டு இருக்கு, மிச்சம் தொடலையே, அப்ப வட்ட நாட்பட்டல் இல்லையே. என்னன்னா இந்த வட்டத்துக்கு இவர் வட்ட நாட்பட்டல் இல்லை, ஆனா இந்த 4 புள்ளிகளையும் தொட்டுட்டு போற மாதிரி ஒரு வட்டம் இருக்கலாம். சரியா? அப்படி இருக்கும்னு காட்டிட்டா அது வட்ட நாட்பட்டல்.
ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க வேற தியரிஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி? வட்ட நாட்பக்கல இருந்தா எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். அதாவது இங்க 90 பாகைன்னு தந்திருக்காங்க, இதையும் இதையும் கூட்டினா 180 பாகை. அப்படி காட்டிட்டீங்கன்னா இது ஒரு வட்ட நாட்பக்கல்னு சொல்லிடலாம். அல்லது இதையும் இதையும் கூட்டினா 180 பாகை, அப்படி சொன்னாலும் அது ஒரு வட்ட நாட்பக்கல்னு சொல்லிடலாம். நீ இதையும் 180 பாகைன்னு காட்டினா இயல்பாகவே ஆட்டோமேட்டிக்கலி இதுவும் கூட்டினா 180 தான். ஏன்? ஒரு நாட்பக்கல் அகக்கோணங்கள் எல்லாம் 360, இதுவும் கூட்டுப்பட 180 இருந்தால் இதுவும் கூட்டுப்பட கட்டாயம் 180 தான் இருக்கும். சரியா? அப்ப ஏதாவது ரெண்டு எதிர்கோணங்கள், ஏதாவது ஒரு எதிர்கோண சோடி 180 பாகையா கூட்டுத்தொகையை தருதுன்னு காட்டினீங்கன்னா வட்ட நாட்பக்கல்னு சொல்லிடலாம். சரி, நம்மளுக்கு என்ன தரவு தந்திருந்தாங்க? இது 90 பாகைன்னு தந்திருந்தாங்க. இது நம்ம கருதுற நாட்பக்கலோட வார ஒரு கோணம் தானே. அப்ப அது இங்க பிரயோசனப்பட போகுது. ஏன்னா நம்ம கருதுற நாட்பக்கல் இது, அதுல ஒரு கோணம் 90ன்னு தந்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த கோணம் 90ன்னு காட்டி விட்டால் இதையும் கூட்டினா 180. அப்ப இது ஒரு EBCIங்கிறது ஒரு வட்ட நாட்பக்கலா வரும். இது 90ன்னு தந்திருக்காங்க, இதை 90ன்னு காட்டி விட்டா ABCI ஒரு வட்ட நாட்பக்கல் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நம்மளோட கோல் என்னது? நம்ம எப்படி பிளான் பண்ணணும்? இதை 90ன்னு காட்டி விட்ட மாதிரி இருந்தால் கேள்வி முடிச்சு. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதை 90ன்னு எப்படி காட்டலாம்ன்றது யோசிக்கணும். ஏபி ஒரு விட்டம் தானே, ஏபி ஒரு விட்டம் தானே. இந்த விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் ஒரு தியரி நம்ம பார்த்தோம். விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் எவ்வளவு? 90. தெரியும் தானே? அதான் அரைவட்ட கோணம் செங்கோணங்கிற தியரி. விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் 90. அப்ப அந்த தியரி யூஸ் பண்ணா நேரடியே 90ன்னு வந்துடும். அப்போ இபி அதே மாதிரி இந்த ஏஇ அந்த ரெண்டு கோடுகளும் சேர்ந்து உருவாக்குற இந்த கோணம் 90 பாகையா வரும். இது 90, அதுக்கு எதிரில் இருக்க கோணம் இதுவும் 90, இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா 180. அப்ப கேள்வி முடிஞ்சு. EBCI ஒரு வட்ட நாட்பக்கல். புரியுதா? அவ்வளவுதான். நம்ம கேள்வி என்னைக்குமே ப்ரூஃப்ஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி ஜியோமெட்ரி கேள்விகளா இருந்தா நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணிக்கணும். இல்லாட்டி நம்ம வெட்டி திருப்ப சம்மந்தமே இல்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி நம்ம வெட்டி செய்ய வேண்டியது. அதனால நம்ம மைண்டால பிளான் பண்ணிட்டு அப்புறம் எழுத தொடங்குறது நல்லது. சில வேளை நீங்க பிளான் பண்ணும்போது நிறைய ஸ்டெப்ஸ் வந்தா ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஆனா முடிஞ்ச அளவு குயிக்கா எழுதும். சரிதானே? டைமுக்கு தானே எக்ஸாம். சரி, அப்ப நம்ம பிளான் பண்ணிட்டோம். இது 90ன்னு காட்டினா சரி, கேள்வி எப்படி 90ன்னு காட்ட போறோம்? இது ஒரு விட்டம், இந்த விட்டம் பரிதியில் அமைக்கிற கோணம் 90, அரைவட்ட கோணம் செஞ்சு. ஆகவே 90ன்னு காட்டியாச்சு. இது 90, இது 90, ரெண்டையும் போட்டு விட்டா 180. ஆகவே EBCI ஒரு வட்ட நாட்பக்கல். அதை நீங்க எழுதுனீங்கன்னா சரி. முதலாவது என்ன பண்ணுவோம்? BCI அந்த கோணம் 90 பாகைன்னு தரப்பட்டது தரவு. அடுத்து ஏபி ஒரு விட்டம், அதுவும் தரவில்லை, கேள்வியிலே இருந்தாங்க. சரி, ஏபி விட்டமாக இருந்தால் AEBங்கிற கோணம் 90 பாகையா. என்ன காரணம்? அரை வட்ட கோணம் செங்கோணம். செங்கோணத்தை பிரிக்கலாம், நீங்க ஃபுல்லாவே அரை வட்ட கோணம் செங்கோணம். AEB 90 பாகை. சரி, AEBங்கிற கோணமும் ICBங்கிற கோணமும் எதிர்கோணங்கள் யாருக்கு? இந்த EBCIங்கிற நாட்பக்கல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிடலாம். AEB பிளஸ் ICB, நம்ம IEB பிளஸ் அது சரிதான், அது IEB பிளஸ் ICB இது ரெண்டையும் கூட்டி பார்த்தால் IEB அது AEBக்கு தான் சமனா இருக்கும். இந்த இடத்துல வேணா I போடலாம். சரி, இப்படி போடுவோம். IEB சமன் 90. நான் தனியா ஒரு ஸ்டெப்பா எழுதி காட்டுறேன், என்ன விளங்குறதுக்கா. இல்லாட்டி நம்மளுக்கு பார்க்கவே தெரியாது. AEBங்கிற கோணமும் IEBங்கிற கோணமும் ஒண்ணுதான். ஏன்னா ஐங்கிறது இந்த கோட்டில் இருக்க ஒரு புள்ளி. சரியா? அப்ப அது ரெண்டுமே ஒண்ணுதான். அது எழுத தேவையில்ல, ஆனா உங்களுக்கு விளங்குறதுக்காக எழுதுறேன். IEB 90 பாகை, ICBயும் 90 பாகையா தரும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 90 பிளஸ் 90 எவ்வளவு? 180 பாகை. அப்போ இந்த நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் ரெண்டையும் கூட்ட 180 வரும். அதாவது எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகளா வரும். ஆகவே EBCIங்கிற நாட்பக்கல் ஒரு வட்ட நாட்பக்கல் ஆகும். அப்ப EBCI நாட்பக்கலில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும். மிகை நிரப்பினா ரெண்டையும் கூட்டினா 180 வந்தா அதான் மிகை நிரப்பி. ஆகவே EBCI ஒரு வட்ட நாட்பக்கல். கேள்வி முடிஞ்சா? ஈஸியான ஒரு கேள்வி. ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப், 4 ஸ்டெப்ல நீங்க விடை எடுக்கலாம்.
சரியா? நீங்க மைண்டால பிளான் பண்ணிட்டு கேள்விக்கு எழுதுறதுக்கு போகும். சரிதானே? அப்ப இது ஒரு சிம்பிளான கேள்வி. ஓகே, இப்போ ரெண்டாவது பாட்டு பாருங்க. அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், GAE அப்படிங்கிற கோணமும் AFE அப்படின்ற கோணமும் ABE அப்படின்ற கோணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் அப்படின்னு காட்டுச்சு. சரி, நம்ம ஒன்னொன்னா செய்யும். இப்போ 3 பேரை ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் காட்டுறதுக்கு நம்ம ஒரு சோடி எடுப்போம், அவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன். அடுத்த சோடி எடுப்போம், அவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன். அப்படி காட்டி விட்டமாக இருந்தால் நம்மளுக்கு 3 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன்கிறத சொல்லலாம். சரிதானே? GAE யாரது? GAE இந்த ரைட். இப்போ அந்த கோணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தியரி ஞாபகம் வந்து GAE இந்த கோணம், AFE இந்த கோணம். சரியா? GAE இந்த கோணம், AFE இந்த கோணம். அவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் காட்டும். தெரியுமா? நேரடியா எழுதலாம். GAE அது ஒண்ணு இப்படி எழுது, GH தொடர். சரியா? வட்டத்தின் தொடர். AE தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நான் AE தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நான். சரியா? அப்ப GAEங்கிற கோணம் AFEங்கிற கோணம் சமம். GAEங்கிற கோணம் AFEங்கிற கோணத்துக்கு சமம். என்ன காரணம்? ஒரு தொடலியும் தொடுபுள்ளியில வரையப்பட்ட நானும் உண்டாக்குற கோணம் அந்த கோணம் இருக்க வட்டத்துண்டுக்கு எதிரில் இருக்க வட்டத்துண்டில் அந்த நான் பருதியில் எதிரமைக்கும் கோணத்துக்கு சமம். சரியா? அப்ப அதை நீங்க காரணமே எழுதிட்டீங்கன்னா சரி. ஒரு தொடலியும் தொடுபுள்ளியில் உருவாக்கப்படுற ஏதாவது ஒரு நானும் இடையில வச்சிருக்க கோணம் அது இருக்க வட்டத்துண்டுக்கு எதிரில் இருக்க வட்டத்துண்டில் அந்த நான் பருதியில எதிரமைக்கிற கோணத்துக்கு சமம். சரியா? இந்த கோணமும் சமம். அதான் எழுதிருக்கோம். அப்ப அந்த தியரி முதல்ல சொன்னதானே, அந்த தியரியை நீங்க எழுதி விட்டீங்களா? இது ஒரே ஸ்டெப்ல உங்களுக்கு. அப்ப GAE AFEக்கு சமன்கிறத காட்டியாச்சு. இவங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் காட்டணும். AFE ABக்கு சமனா இருக்குன்னு காட்டணும். AFE இந்த கோணமும் ABE இந்த கோணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமன் காட்டணும். எப்படி காட்டலாம்? இங்க பாருங்க, AEன்னு ஒரு நான் இருக்கு இல்லையா? இந்த AEங்கிற நான் இந்த வட்டத்தை 2 துண்டாக்குச்சு. ஒரு சிறிய துண்டு, ஒரு பெரிய துண்டு. சரியா? இந்த AEங்கிற நான் இந்த வட்டத்தை 2 துண்டாக்குச்சு. AFEங்கிற கோணமும் ABEங்கிற கோணமும் ஒரே வட்ட துண்டத்துக்குள்ள இருக்க ஒரே நானால பருதியில எதிரமைக்கப்படுற கோணம் இல்லையா? இந்த AEங்கிற நான் தான் ஒரே வட்ட துண்டத்துக்குள்ள AFEங்கிற கோணத்தையும் பருதியில எதிரமைக்கு, ABEங்கிற கோணத்திலையும் பருதியில எதிரமைக்கு. அப்ப இது டீட்டா வந்தா இது என்ன? டீட்டா தான். அதே மாதிரி வேற எங்கேயாவது ஒரு பருதியில போட்டிருந்தா அதுவும் டீட்டாவா தான் இருக்கும் இல்லையா? ஒரே நான் பருதியில ஒரு வட்ட துண்டுக்குள்ள எதிரமைக்கிற கோணங்கள் எல்லாமே சமனா இருக்கும். சரியா? அப்ப அதையும் நேரடியா எழுதலாம். AFEயும் ABEயும் ஒண்ணுக்கு ஒண்ணு சமம். என்ன காரணம்? ஒரே வட்ட துண்ட கோணம். அப்படி இருந்தா ஒரு நான்னால் பருதியில் எதிரமைக்கப்படும் ஒரே வட்ட துண்ட கோணங்கள் எழுதினாலும் சரி, அல்லது ஒரே வட்ட துண்டத்தில் உள்ள கோணங்கள் அப்படி எழுதினாலும் சரி, அதான் அதுக்குள்ள ரீசனா இருக்கும். அப்ப GAE AFEக்கு சமம், ஆனா AFE ABக்கு சமம். ஆகவே இவர் இதுக்கு சமன், இவர் இதுக்கு சமன் சொன்னா இவர் 2 பேரும் ஒரே ஆள் தான். அப்ப GAE AFE ABE இவங்க எல்லாரும் நமக்கு ஒண்ணு சமனாக இருக்கும். அதான் கடைசி ஆன்சர். 2 ஸ்டெப்ல விட எழுதலாம். நம்ம 2 தியரிய அப்படியே அப்ளை பண்ணி விட்ட மாதிரி விட வந்து சேரும். ஆகவே இதுதான் நமக்கு கடைசி ஆன்சராக இருக்கும். இதோட கேள்வி முடியுது. அப்ப என்னன்னா, வட்டங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணி நம்ம பேசணும்ல. முதல்ல எல்லா தியரியும் சம்மரைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சம்மரி நீங்களா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அழகா எங்கேயாவது வச்சுக்கோங்க. எப்பயாவது வட்ட கேள்வி வந்துச்சுன்னா சில வேலை தியரி மறந்துட்டு அதை எடுத்து பாருங்க. அப்போ நல்ல ஞாபகத்துல நின்றுடும். அந்த சம்மரி எடுத்து வைக்கிறது நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. சரிதானே? அப்போ இந்த கேள்வி முடியுது. அடுத்த கேள்வியில சந்திப்போம்.